ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது 11th செகண்ட் ரிவிஷனுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த வருஷத்துக்கு எல்லா கொஸ்டின் பேப்பருமே போட்டிருக்கேன். மறக்காம நீங்கள் போய் பார்த்துருங்க நம்ம சேனலில். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எங்கிட்ட பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயே சென்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், இல்லாட்டி கமெண்ட்னு கேளுங்க. ஸோ உங்களுக்கு சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் தான் முக்கியமான ஒரு 1 மார்க் தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பார்ட்டு. ஸோ நான் சொல்லிட்டு இருக்கிறதுல ஸோ அந்த யூஎஸ்பி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்துலையும் பிலோ த பெல்ட் ரொம்ப முக்கியம் அந்த இடியம். ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த 10th நான் அவ்வளோ பார்த்ததில்ல. அதே மாதிரி டோர் நாப், ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்பவுண்ட் வேர்ட்ஸ், சி ஸ்மாலஜிஸ்ட், அந்த மீனிங் ஆஃப் தி வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் ரொம்பவே ஈஸி. அது கண்டிப்பாக அது கேட்பாங்க பப்ளிக்கில். ஸோ இதுக்கெலாம் நீங்கள் ப்ரிப்பேராக போங்க. த சைல்ட் லுக்ஸ் வெரி சிக் அண்ட் பேல், செகண்ட் பேல். ஸோ அதை நினைக்கிறேன். அதே மாதிரி 15th நல்லா பார்த்துக்கோங்க. 15th கண்டிப்பாக கேட்பாங்க மாடல் வேர்பு. ஸோ அது ரொம்ப ஈஸி. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 1 மார்க் தான் உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ அதே தெரிஞ்சுக்கோங்க. 1 மார்க்கில் உங்களுக்கு மார்க் லூஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் டோட்டல் அடி வாங்கிடும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் தான் உங்களுக்கு வந்து ஒரு மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் மாதிரி. ஸோ 20th ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 18th ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ரிசியேஷன் கொஸ்டின் பார்க்குறீங்க. அப்ரிசியேஷன் கொஸ்டின் ரொம்பவே ஈஸி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்லா 6 யூனிட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 6 யூனிட்டில் 4 நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. 4 தரவாக படிச்சிட்டா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ். அதே மாதிரி கிராமர் பார்க்குறீங்க. கிராமர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ படிக்கிற கிராமர் தான் உங்களுக்கு அப்படியே வந்து 12th வரப்போகுது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், சேஞ்ச் இன்டூ இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் உங்களுக்கு புக் பேக் தான் கேட்கணும் அப்படின்றது எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ எது வேணால் கேட்டுக்கலாம், அது அவங்க இஷ்டம் தான். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி சேஞ்சிங் த வாய்ஸ், ஸோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹேட் ஒன்றுமே இல்லை, அந்த இஃப் எடுத்துகிட்டு ஹேடை முன்னாடி போட்டால் முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இஆர்சி பார்க்குறீங்க. இஆர்சி வந்து நான் எல்லா வீடியோலையும் இதான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த இஆர்சியில் என்ன பண்ணுறீங்கன்னா, முன்னாடி இருக்க அந்த டைட்டிலும் ஆத்தர் நேமும் பார்த்துக்கோங்க. அந்த ஆத்தர் நேமுக்கும் டைட்டிலுக்குமே 2 மார்க் உங்களுக்கு. ஸோ இதில் 4 மார்க் வந்துடும். ஸோ அந்த மேரிகாம் செகண்ட் யூனிட் ப்ரோஸ் பார்க்குறீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராண்ட் ஃபாதர், ஸோ கிராண்ட் மதர் நினைக்கிறேன், தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிராண்ட் மதர் அந்த 3 யூனிட் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ 6th நீங்கள் 3 யூனிட்டில் ப்ரோஸில் வந்து 2 மார்க்கும் பேராகிராஃப் நல்லா படித்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் கிராண்ட் மதர் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி அந்த போலீஸ்மேன் ஒருத்தர் இருப்பார் ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்டில். ஸோ அது ரொம்ப முக்கியம். மேரிகாம் ரொம்ப முக்கியம். அந்த ஜிம்மி வெல்ஸ் தான் சொன்னேன், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அந்த மியூசிக் டீச்சர் 5th யூனிட் ப்ரோஸ், அதுவுமே சப்ளிமெண்ட்ரி, அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்மர் ரைட்டிங் பார்க்குறீங்க. சம்மர் ரைட்டிங்லாம் ரொம்பவே ஈஸி. ஸோ டைட்டில் போட்டு நீங்கள் மாரல் எழுதி, ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று அடித்து வச்சு நீங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் ஒன்று அடிச்சுட்டு திரும்பியும் ஃபேர் காப்பி எழுதுவோம், ரஃப் காப்பி அடிச்சுட்டு. ஸோ இப்படி நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு ஈஸியாக மார்க் கொடுத்துருவாங்க. 45ல் ஏ அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஆனால் 46 ஸ்பாட் தி எரர்ஸ் அட்டன் பண்ணாதீங்க. 46B அட்டன் பண்ணுங்கள். ஸோ 46B அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்பாட் தி எரர்ஸில் ஃபுல் மார்க் வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ ஃபீல்ட்ஸ் இருக்குல்ல, ஃபீல்ட்ஸ் அட்டன் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் பி அட்டன் பண்ணுங்கள். பி ஆன்சர் தெரியலனா கூட ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் லைனாக, ஸோ அந்த மாதிரி எழுதுவீங்க. தேங்க்யூ.